முதல் பொறுத்துகளை கவிஞர்களும் அவங்களோட அடைமொழி பெயர்களும் கொடுத்திருக்காங்க. காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் தான். ஓமை கவிஞர்னா சுரதா, மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை நமக்கு தெரியும். கவிஞர் ஏறுன்னு சொல்றது வாணிதாசன். அடுத்தது சொல்லின் பொருளை நம்ம பொருத்தணும். விசும்புனா வானம்னு நமக்கு தெரியும். துளைனா துலாக்கோல், கனல்னா நெருப்பு, களிர்னா யானை, மறுப்புனா தந்தம். அடுத்தது சிதவல், இச்சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கண்டினியூஸா கேட்டுட்டே இருக்கிறாங்க. அந்த கொஸ்டின் எல்லாமே இந்த பாடத்துல ஒரு 5 வார்த்தை இருக்கும். அதுக்கான பொருள் மறுபடியும் கேட்டே இருக்காங்க. சிதவல் அப்படின்னா தலைப்பாகை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பொறுத்துக. தமிழ் தூதர்னா தனிநாயகம் அடிகள், அவர் தான் மேடைகள்லாம் நிறைய பேசுவாரு. அடுத்து பாலரா வாயன் அப்படின்னா திருஞான சம்பந்தர், அந்த ஞானப்பால் குடிச்ச கதை இருக்கும்ல அது. அடுத்தது பன்மொழி புலவர்னா அப்பாதுரையார் தான். சொல்லின் செல்வர் ரா சேதுப்பிள்ளை. அடுத்தது நூல்களும் ஆசிரியர்களும் கொடுத்திருக்காங்க. மணிமேகலையோட ஆசிரியர் சீத்தலை சாத்தனார், சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் இளங்கோவடிகள், பெரிய புராணம் எழுதினது சேக்கிலார், திருவிளையாடற் புராணம் எழுதியது பரஞ்சோதி முனிவர்.